வணக்கம். இன்றைக்கி ஒரு 30 டேஸ் டார்கெட்டில் ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரித்து எழுதுக. சேவடி சே குட்டல் அடி. பிரித்து எழுதுக. சேவடி சே குட்டல் அடி. பிரித்து எழுதுக. என் தாய் என் குட்டல் தாய். என் தாய் என் குட்டல் தாய். பிரித்து எழுதுக. ஊக்கம் உடையான் ஊக்கம் குட்டல் உடையான். ஊக்கம் குட்டல் உடையான். பிரித்து எழுதுக. அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள். பிரித்து எழுதுக. அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள். பிரித்து எழுதுக. தென்மலை தெற்கு கூட்டல் மலை. தென்மலை தெற்கு கூட்டல் மலை. எதிர்ச்சொல் தருக. சிறிது பெரிது சிறிது பெரிது. எதிர்ச்சொல் தருக. அகலாது அணுகாது அகலாது அணுகாது. எதிர்ச்சொல் தருக. ஓடா ஓடும். எதிர்ச்சொல் தருக. ஓடா ஓடும். எதிர்ச்சொல் தருக. வெறுப்பது நேசிப்பது வெறுப்பது நேசிப்பது. எதிர்ச்சொல் தருக. வைதல் வாழ்த்தல் வைதல் வாழ்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி நீலகேசி. இதில் நீலகேசி தான் பொருந்தாதது. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. குறிஞ்சி முல்லை மருதம் கங்கை. இதில் கங்கைன்றது ஆறு, ஸோ கங்கை தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. வெட்சித்திணை வஞ்சித்திணை தும்பை திணை. குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை இதில் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாக்கு மூக்கு மெய் வாய். பாக்குன்றது தான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. நிலம் நீர் காற்று மனிதர். இதில் மனிதர் தான் பொருந்தாத சொல். மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கீரி குட்டி கீரி குஞ்சு கீரி கன்று கீரி பிள்ளை. இதில் கீரி பிள்ளை தான் மரபு பிழைகளற்ற தொடர். சந்தி பிழைகள் இல்லாத தொடரை எழுதுக. இளமையை கல்விக்கு பயன்படுத்துதலே பொருத்தம். இளமையை கல்விக்கு பயன்படுத்துதலே பொருத்தம். இதுதான் சந்தி பிழை இல்லாத தொடர். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சமையல் செய்வது ஒரு கலை. சமையல் செய்வது ஒரு கலை. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சோறு நன்றாக இருந்தது. சோறு நன்றாக இருந்தது. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருந்தனர். அறிவியல் அறிஞர்கள் அறிந்திருந்தனர். பேட்ரோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஊர்காவலர். ஃபார்மர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. விவசாயி. மேனேஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மேலாளர். ஹெட் ஆஃபீஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தலைமை அலுவலகம். பிரைவேட் கம்பெனி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தனியார் குழுமம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெழுதுக. மறுப்பு தந்தம் மறுப்பு எதிர்ப்பு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கலைனா ஆண்மான் களைனா அகற்று. கலை ஆண்மான் களை அகற்று. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. பொறினா வரு பொறினா இயந்திரம். பொறி வரு பொறி இயந்திரம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பொறுப்புன கடமை பொறுப்புன மலை. பொறுப்பு கடமை பொறுப்பு மலை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. எல்னா கதிரவன் எள்னா எண்ணெய் வித்து. எல் கதிரவன் எள் எண்ணெய் வித்து. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. கேட்டல். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கேட்டல். தொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. தொட்டு. தொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் தொட்டு. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வந்தாள். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள். உரை என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தேர்ந்தெடுக்க. உரைக்கும். உரை என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. உரைக்கும். அறை என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் தேர்ந்தெடுக்க. அறைந்தவர். அறைந்தவர் தான் வினையால் அணையும் பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சிவயோகி திருப்பம் புள்ளி வேலி. சிவயோகி திருப்பம் புள்ளி வேலி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இலக்கியம் உரிமை ஒற்றுமை முன்னேற்றம். இலக்கியம் உரிமை ஒற்றுமை முன்னேற்றம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மங்குதல் மடக்கு மலர்தல் மறைவு.
மங்குதல், மடக்கு, மலர்தல், மறைவு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கணிதம், சமூகவியல், தத்துவவியல், வரலாறு. கணிதம், சமூகவியல், தத்துவவியல், வரலாறு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. புதுமை, பூசல், பொடி, மணம். புதுமை, பூசல், பொடி, மணம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாரத பூமி பழம்பெரும் பூமி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாரத பூமி பழம்பெரும் பூமி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனிதர் அனைவருக்கும் தண்ணீர் அடிப்படை தேவை. மனிதர் அனைவருக்கும் தண்ணீர் அடிப்படை தேவை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. காய்ந்த பயிரால் தீந்து போனது உழவன் வயிறு. காய்ந்த பயிரால் தீந்து போனது உழவன் வயிறு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நூல், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருட்பெயர். நூல், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருள் பெயர். வேல், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருட்பெயர். வேல், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருள் பெயர். மரம், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருட்பெயர். ஏற்பாடு, பெயர் சொல்லின் வகை அறிக, காலப்பெயர். ஏற்பாடுனா ஒரு காலப்பெயர். மனிதன், பெயர் சொல்லின் வகை அறிக, பொருட்பெயர். எந்தை என்பதன் இலக்கண குறிப்பு மருவூச்சொல். எந்தை என்பதன் இலக்கண குறிப்பு மருவூச்சொல். அசைவிலா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அசைவிலா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எழுபிறப்பும் என்பதன் இலக்கண குறிப்பு சிறப்பும்மை. எழுபிறப்பும் என்பதன் இலக்கண குறிப்பு சிறப்பும்மை. நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. திறன் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. திறன் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதியார் பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்தார். பாரதியார் எதில் நெஞ்சை பறிகொடுத்தார்? இதுதான் வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடியவர் குமரகுருபரர். இதோட வினா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சான்றோர்களால் அருளிய நல்லுரைகளே அறவுரைகள் என அழைக்கப்பட்டன. வினா சான்றோர் நல்லுரைகள் எப்படி அழைக்கப்பட்டன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ராமாயணத்தின் 5வது காண்டம் சுந்தர காண்டம். இதோட வினா, ராமாயணத்தின் 5வது காண்டம் எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உலகில் மக்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பார் வ.உ. சிதம்பரனார். இதோட வினா, வ.உ. சிதம்பரனார் உலக மக்கள் பற்றி உரைப்பது யாது? உள்ள கருத்தை மாற்றாத நோயாளி உணவு முறையை மாற்றியும் பயனில்லை. எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். உள்ள கருத்தை மாற்றாத நோயாளி உணவு முறையை மாற்றியும் பயனில்லை. எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். உழவன் நிலத்தை உழுதான், உழவன் விதை விதைத்தான். எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நான் பொய் பேசேன். எவ்வகை வாக்கியம்? எதிர்மறை வாக்கியம். நான் பொய் பேசேன் எதிர்மறை வாக்கியம். உறவுக்கு பாலமா அல்லது தினவெடுத்த தோள்களுக்கு பலியா? எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். தேனில் ஊறிய பலா போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. சுவை மிக்கது. தேனில் ஊறிய பலா போலனா சுவை மிக்கது. பிஞ்சிலே பழுத்தது போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பயனற்றது. கொழுகொம்பற்ற கொடி போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஆதரவின்மை. கார்மேகத்தை கண்ட மயில் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் மகிழ்ச்சி. அடியற்ற மரம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வுக. தாங்குவார் என்று. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் மெல்லா மழை எதுகையை தேர்க. கெடுப்பதுவும் எடுப்பதுவு. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. இதில் கெடுப்பதுவும் எடுப்பதுவு தான் எதுகை எதுகை. தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈரின்றால் அடி எதுகையை தேர்வு செய்க. தேவரும் ஏவரும் இதுதான் அடி எதுகை. தேவரும் ஏவரும் தான் அடி எதுகை.
கைலை எனும் வடமலைக்கு தெற்குமலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை அம்மே. ஏபு தொடையை தேர்க. அம்மே அம்மே, அதாவது ஏபுன்றது கடைசி வார்த்தை ஒன்று போல் வர்றது தான் ஏபு. ஸோ இதில் அம்மே அம்மே தான் ஏபு தொடை. ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் வாயடியும் கையடியும் வளர செய்வார். இயேபு தொடையை தேர்க. வாயடியும் கையடியும். வல்லவன் ஆக்கிய சித்திரம் போலும் வன்மை கவிஞர் கனவினை போலும். இயேபு தொடையை தேர்க. போலும் போலும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிபல என போற்றப்படுவோர் திருநாவுக்கரசர். புரட்சி கவிஞர் என குறிக்கப்பெறுபவர் பாரதிதாசன். மதுரை கூலவாணிகன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் என்னும் போல் மொழிக்கு உரியவர் சீத்தலை சாத்தனார். மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. தருகிறான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க தா. தருகிறான் இச்சொல்லின் வேர்ச்சொல் தா. மறந்தனள் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க மர. மறந்தனள் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க மர. இறைத்தன இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க இறை. இறைத்தன இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க இறை. பேசினான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க பேசு. பேசினான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க பேசு. அடைந்தார் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அடை. அடைந்தார் இச்சொல்லின் வேர்ச்சொல் அடை. பொறுத்துக. குண்டலகேசி நாதகுத்தனார் திருவாய்மொழி நம்மாழ்வார் தேவாரம் திருஞான சம்பந்தர் இயேசுகாவியம் கண்ணதாசன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. நூல் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். பெண்ணின் பெருமை திருவிக்கா. ஆதி உலா சேரமான் பெருமாள் நாயனார். திருவிரட்டை மணிமாலை காரைக்கால் அம்மையார். கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். பெண்ணின் பெருமை திருவிக்கா. ஆதி உலா சேரமான் பெருமாள் நாயனார். திருவிரட்டை மணிமாலை காரைக்கால் அம்மையார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. குறிஞ்சி மலை, அதாவது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. சொல் வேரல்னா மூங்கில். வேரல்னா மூங்கில். திங்கள்னா சந்திரன். திங்கள் சந்திரன். ஞாயிறு கதிரவன். ஞாயிறு கதிரவன். ஆரம் மாலை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பட்டியல் 1 பட்டியல் 2 சொல் பொருள். நகைனா முகமலர்ச்சி. உவகைனா அகமகிழ்ச்சி. இசைனா புகழ். வசைனா பழி. நகை முகமலர்ச்சி. உவகை அகமலர்ச்சி. இசை புகழ். வசை பழி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. பூவிழி திருக்குறள் பயின்றால் இது தன்வினை வாக்கியம். பூவிழி திருக்குறள் பயின்றால் இது தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வித்தான். இதுதான் பிறவினை தொடர். செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வித்தான். சேப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டது. கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டது. சேப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. தேர் தச்சனால் உருவாக்கப்பட்டது. தேர் தச்சனால் உருவாக்கப்பட்டது. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. நாங்கள் பாடம் படித்தோம். இது செய்வினை சொற்றொடர். நாங்கள் பாடம் படித்தோம். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இறைவன். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இறைவன். ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அண்மை சுட்டு. ஈனா அண்மை சுட்டு. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? துன்பம். நோனா துன்பம். கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர். எவ்வகை வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர். எவ்வகை வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நரை நொறுங்கு பண்ணை பனி. நரை நொறுங்கு பண்ணை பனி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.